السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி தன்னுடைய 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அனைத்து புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா. இந்த காணொளி மிக சுருக்கமான ஒரு காணொளியாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இருந்த போதிலும் அது கொஞ்சம் நீளமாக போனால் அல்லாஹ்விற்காக மனம் பொருந்தி இதனை நீங்கள் முழுமையாக பார்த்து விடுங்கள். அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, நமது வகுப்பிலே புதிதாக இணைய இருக்கின்ற மாணவ மாணவியர்களே, இந்த ஆன்லைன் வகுப்புல அல்லாஹ்வின் கிருபையின் காரணமாக ஏதோ ஒரு இரு துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து நடத்தி கொடுக்காமல் இருக்கின்ற எல்லா துறைகளையும் தேர்ந்தெடுத்து அதற்கான ஆசிரியர்களை அமைத்து அல்லாஹ்வின் கிருபையினால் மிக அழகாக ஒரு ஆண்டை முழுமையாக நாம் நிறைவு செய்து விட்டோம். நமது வகுப்பில், நமது அகாடமியில் என்னென்ன வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்பதை முதலிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அடிப்படை குர்ஆன் வகுப்பு. அறவே குர்ஆன் ஓத தெரியாத நபர்கள், அரபி எழுத்தையே நாங்கள் பார்த்தது இல்லை என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அடிப்படையில் இருந்து குர்ஆனினுடைய வகுப்பை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். முதல் வகுப்பே அதுதான், அடிப்படை குர்ஆன் வகுப்பு. நீங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையின் காரணமாக நிச்சயமாக நீங்கள் குர்ஆனை தாராளமான முறையிலே கற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வகுப்பில் இணைய விரும்பினால் கீழே கொடுக்கப்படுகின்ற எண்ணை தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப்பின் மூலமாக மட்டுமே தொடர்பு கொண்டு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 2வது, குர்ஆன் சரளமாக ஓதும் வகுப்பு. எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஆனா நான் ரொம்ப திக்கி ஓதக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன், எனக்கு குர்ஆனை சரளமாக ஓதணும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு குர்ஆன் சரளமாக ஓதக்கூடிய வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் குர்ஆனை நான் சரளமாக ஓதுவேன், ஆனால் எனக்கு மனனம் செய்து யாரிடத்திலாவது ஒப்பித்து நான் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஒரு நல்ல ஹாஃபிலாவாக நான் ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு குர்ஆன் மனன வகுப்பு, அதாவது ஹிஃபுல் வகுப்பு என்பது நடைபெறுகிறது. 3 வகுப்புகள் ஆகிவிட்டதா? இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்டதிலேயே தஜ்வீத் வகுப்பு நடைபெறுகிறது. இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்டதிலேயே கிராஅத் வகுப்பு என்பது நடைபெறுகிறது. முக்கியமான சூறாக்கள் மனன வகுப்பு என்பது நடைபெறுகிறது. இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட வகுப்பிலேயே தர்ஜுமா வகுப்பு என்பதும் நடைபெறுகிறது. ஆக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பத்திலே குர்ஆன் அடிப்படை வகுப்பு, குர்ஆன் சரளமாக ஓதும் வகுப்பு, குர்ஆன் மனன வகுப்பு, குர்ஆன் தர்ஜுமா வகுப்பு, குர்ஆன் தஜ்வீத் வகுப்பு என 5 வகுப்புகளை இதனுடைய தொடர்ச்சியில் நாம அல்லாஹ்வினுடைய கிருபையினால நடத்தி வருகின்றோம். இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய முதியோர்கள் இதில் இணைந்து அல்லாஹ்வின் கிருபையினால் பலனடைந்தார்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏறத்தாழ 40 வயதில் தொடங்கி 65-70 வயது வரை உள்ள முதியவர்கள் இணைந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டு இன்று முக்கியமான சில சூறாக்களையும் மனனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் யார் வேணுமென்றாலும் இணைந்து கொள்ளலாம். இணைய விரும்பினால் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் அட்மிஷன் என்பது நடைபெறும். அதற்கு பிறகு வகுப்பு என்பது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குகிறது. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப இதற்கு அடுத்து மேல்மட்ட படிப்பாக நாம என்ன வகுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஆலிம் ஆலிமா, ஆண்களுக்கான ஆலிம் வகுப்பும் நடத்துகின்றோம், பெண்களுக்கான ஆலிமா வகுப்பும் நடத்துகின்றோம். சென்ற ஆண்டிலே அல்லாஹ்வின் கிருபையினால் முதல் சும்ராவை பல மாணவர்கள் பரிபூர்ணமாக படித்து முடித்தீர்கள். குறிப்பாக இலங்கையிலிருந்து ஓதக்கூடிய 2 மாணவியர்கள் ஆரம்ப நிலையிலிருந்து அந்த இறுதி நிலை வரையிலும் பாடங்களை தொடர்ந்து கேட்டு 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 பாடங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசிரியரிடத்தில் நீங்கள் பாடத்தை கொடுத்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. அதே போன்று நிறைய ஆண்களும் இந்த ஆலிம் வகுப்பிலே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய கல்வியில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. அப்ப முதலாம் ஆண்டுக்கு நாம் என்னென்ன பாடத்திட்டங்களை வைத்திருந்தோம் என்பதையும் இந்த நேரத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். புதிதாக இணையக்கூடியவர்களுக்கு அது ஒரு செய்தியாகவும் உங்களுடைய கவனத்திற்கும் உரித்தானதாகவும் அதுவும் இருக்கும். முதலாவது சும்ராவிற்கு அரபு இலக்கண சார்ந்த பாடத்தில் மீசான் அஜினாஸ் சனாசத்துல் குத்துப் என்று பொதுவாக அதற்கு ஒரு பெயர் சொல்லப்படும் 3 புத்தகங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, மீசான் இருக்கும், அஜினாஸ் இருக்கும், ஜஞ்சானி இருக்கும். இந்த 3 பாட புத்தகமுமே அரபு இலக்கணம் சார்ந்த புத்தகங்கள், அரபினுடைய கிராமரை படித்துக் கொள்ளக்கூடிய புத்தகம். இந்த 3 புத்தகம் ஒன்றாக ஒரு சேர்ந்து இருக்கும். அதனால்தான் இதற்கு சலாசத்துல் குத்துப் என்று சொல்லப்படும். அப்ப இந்த சலாசத்துல் குத்துப்ல 1ஆம் சும்ராவுக்கு நாம மீசான முடிச்சு கொடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அஜ்னாஸையும் நாம முடிச்சு கொடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அரபி, ஸ்போக்கன் அரபிக்காக வேண்டி மின்ஹாஜுல் அரபியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாட புத்தகம், அதனுடைய முதல் பாகத்தை முழுமையாக நிறைவு செய்து 2வது பாகத்தில் ஏறத்தாழ ஒரு 10 பாடங்களுக்கு மேல நாம நடத்தியிருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இந்த ஆலிமா வகுப்பிலேயே தஜ்வீத் வகுப்பு, முக்கியமான சூறாக்கள் வகுப்பு, தர்ஜுமா வகுப்பு, சரிங்களா, இது நடத்தினோம். வரலாறுக்கு கசசுன் நபி என்கின்ற வரலாற்று பாட புத்தகத்தையும் நடத்தியிருந்தோம். அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய வரலாற்று பாடத்தையும் நடத்தியிருந்தோம். ஹதீஸுக்கு கிடைக்கின்ற ஹதீஸுகளை அப்பப்ப நாம் என்ன செய்திருந்தோம், எடுத்து சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் அவாமில் என்கின்ற பாட புத்தகத்தையும் நாம நடத்தியிருந்தோம். சரி, இது போன வருஷம் நாம நடத்தினது. இப்ப இந்த வருஷம் 1ஆம் சும்ராக்கு என்னெல்லாம் பாடத்தை நாம அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதே மீசான், அஜினாஸ், மின்ஹாஜுல் அரபியா, கசசுன் நபி பாகம் 1, மின்ஹாஜுல் அரபியாவும் பாகம் 1, கசசுன் நபியும் பாகம் 1, தஜ்வீத் வகுப்பு, தர்ஜுமா வகுப்பு, முக்கியமான சூறாக்கள் மனன வகுப்பு, 120 ஹதீஸ் வகுப்பு, அவாமில் வகுப்பு ஆகிய 9 பாடங்கள் என்பது இந்த 1வது சும்ரா மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் அமைக்கிறோம். அப்ப இந்த ஆண்டு அமைக்கப்படுகின்ற இந்த பாடத்திட்டங்களே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஆண்டுகள் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப இந்த வகுப்புல இணையக்கூடியவங்க 9 நோட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். 9 நோட்டுகளை முதலிலே வாங்கிக் கொள்ளணும். சரி, 2ஆம் சும்ராக்குள்ள பாடத்தையும் இப்ப நாம அறிமுகப்படுத்திட்டு மதரசாவினுடைய ஒழுக்க முறைகளும் அதனுடைய விதிமுறைகளும் என்ன அப்படிங்கிறதையும் நாம இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்துவோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 2வது சும்ரா மாணவியர்களுக்கு என்ன பாட புத்தகம் என்பது அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அரபு இலக்கண பாட புத்தகத்திற்கு முதலிலே ஜஞ்சானி என்கின்ற பாட புத்தகம், அந்த மீசான் அஜினாஸினுடைய தொடர்ச்சியில் வரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த ஜஞ்சானி என்கின்ற புத்தகம். இந்த ஜஞ்சானி என்கின்ற புத்தகம் 2வது சும்ரா மாணவியர்களுக்கு அமைக்கப்பட்டு குறுகிய காலத்துல இந்த பாட புத்தகத்தை நாம நிறைவு செய்து முடிக்கணும். குறுகிய காலம் சொன்னா ஒரு 2 மாதத்திற்குள்ள இந்த பாட புத்தகத்தை முழுமைப்படுத்தி விட்டு இதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நூலாக திகழக்கூடிய ஹிதாயத்துன் நஹு என்கின்ற பாட புத்தகத்தை நாம 2வது சும்ராவுக்கு அமைக்கின்றோம். சரியா? அடுத்து ஸ்போக்கன் அரபிக்காக வேண்டி நாம 1வது சும்ரால மின்ஹாஜ் வச்சிருந்தோம். முதல் பாகம் அது முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 2வது சும்ராவுக்கு என்ன வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, துரூசுல் லுகத்துல் அரபியா ஜுஸுல் அவ்வல் முடிஞ்சா ஜுஸுல் சானி, ஜுஸுல் அவ்வலை நிறைவு செய்து விட்டு
நேரமும் காலமும் சூழலும் சரியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஜுசு சானியும் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். சரிங்களா? அப்ப நஹவுக்கு அதே மாதிரி ஸ்போக்கன் அரபிக்கும் இந்த 2 பாட புத்தகத்தை நாம அமைக்கிறோம். மொத்தம் 3 பாட புத்தகத்தை அமைக்கிறோம். எதெல்லாம்? ஜஞ்சானி, ஹிதாயத்துன் நஹு, துருஸ் லுகா. சரிங்களா? அடுத்து நபிமார்களுடைய வரலாறுகளை நாம தெரிந்து கொள்ளணும். குறிப்பாக நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அர் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடநூலை நாம் அமைக்கின்றோம். இந்த பாடநூல் என்பது நபிமார்களுடைய வரலாற்று பாட புத்தகங்களிலேயே உலக அளவுல முதல் பரிசை பெற்ற ஒரு பாட புத்தகம். ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி பெருமானாருடைய வரலாறை எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லப்பட்டு பல நூல்கள் எழுதப்பட்டு இருந்தது. அதில உலகளாவிய அளவுல முதலிடத்தை பெற்ற நூல்தான் இந்த ரஹீக்குல் மக்தூம் என்கின்ற பாட புத்தக நூல். இந்த பாட புத்தக நூல் என்பது தமிழிலேயே தான். இதுக்கு முன்னாடி உள்ள ஜஞ்சானி, ஹிதாயத்துன் நஹு, துருஸ் லுகா இந்த 3 அரபியில தான், முழுமையாக அரபியில தான் இருக்கும். அப்ப இதற்கான முழு பயிற்சியும் முயற்சியும் நமக்கு தேவைப்படும். 2வது, நாம வரலாறுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாட புத்தகம் என்பது முழுக்க முழுக்க தமிழில் இருக்கக்கூடிய பாட புத்தகம் தான். இருந்த போதிலும் மிகுந்த கவனத்தோடு படித்தால் மட்டும்தான் நபியினுடைய வரலாறு, அரபியர்களுடைய வரலாறு, பெருமானாருடைய வாழ்க்கை, பெருமானாருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் நம்மால் படித்து கொள்ளவும் முடியும், உள்வாங்கிக் கொள்ளவும் முடியும். எனவே வரலாறுக்காக வேண்டி அர் ரஹீக் அல் மக்தூம் என்கின்ற இந்த பாட புத்தகத்தை நாம அமைக்கின்றோம். அடுத்து சட்டவியல் வகுப்பு. 2வது சுமராவுக்கு சட்டவியல் வகுப்பு. சட்டவியல் வகுப்பு சொன்னா ஃபிக்ஹ், மார்க்க சம்பந்தமான, தொழுகை சம்பந்தமான, ஒது சம்பந்தமான, நோன்பு சம்பந்தமான, ஜக்காத் சம்பந்தமான, இன்னும் வராசத்து சம்பந்தமான எல்லா சம்பந்தமான சட்டவியல் வகுப்பு நடத்தப்படும். இந்த சட்டவியல் வகுப்பு பெரும்பாலும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் அடிப்படையில எல்லா இடங்கள்ல இருந்தும் செய்தியா கொண்டு வந்து தர்றதுக்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்கிறோம். அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த முயற்சி நமக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இந்த மார்க்க சட்டவியல் வகுப்புக்கு, ஃபிக்ஹ் வகுப்புக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு கிதாபை தேர்வு செய்து இன்ஷா அல்லாஹ் நாம வைப்போம். சரியா? அடுத்து அரபியிலையும் நாம வரலாறை படித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கசசுன் நபி பாகம் 1 மற்றும் பாகம் 2, 2வது சும்ராவுக்கு பாகம் 1 மற்றும் பாகம் 2 அமைக்கப்படுகிறது. அதே போன்று ஹதீஸ் கிதாபுகள்ல மிஷ்காத்துல் மசாபீஹ் என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ் கிதாப் என்பது உங்களுக்கு வைக்கப்படுகிறது. இதுல முக்கியமான சூறாக்கள் மனனமும் வரும், தஜ்வீதும் வரும், அதே மாதிரி துஆவினுடைய வகுப்பு வரும். இப்ப இந்த வகுப்புகள் எந்தெந்த நாள் எந்தெந்த வகுப்புகள் நடத்தப்படும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், நம்மளுடைய தளத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதுக்கான ஒரு டைம் டேபிள் அமைச்சு ஹிதாயத்துன் நஹு என்னைக்கு நடத்த போறோம், துருஸ் லுகா என்னைக்கு நடத்துவோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். சரி, அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிந்த பல செய்திகள் தான். இப்ப மதரசா எப்படி நடத்துவோம், எப்படி நடந்துகிட்டு இருக்கு, பாடம் எப்படி உங்களுக்கு அனுப்புவோம், நீங்க எப்படி பாடம் கொடுப்பீங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அமைப்புல தான் பாடம் நடத்தப்படும், ஒரே மாதிரியான அமைப்புல தான் பாடத்தை நாம கேட்கவும் செய்வோம். சரி, ஹைர். என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னா மதரசாவினுடைய சட்ட விதிமுறைகளை, மதரசாவினுடைய ஒழுக்க விதிமுறைகளை நாம சொல்லிடுவோம். இப்ப உங்களை மதரசாவில் நாங்க இணைக்கிறோம். முதல்ல நம்ம மதரசா கட்டணத்துக்கு உட்பட்ட மதரசா அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். நுழைவு தொகையாக நீங்க 700 ரூபாய் செலுத்தணும், மாத தொகையாக 500 ரூபாய் நீங்க செலுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாடம் கேட்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமே ஏறத்தாழ ஒரு 5 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி அவங்க பாடத்தை கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் ஒரு அன்பளிப்பாகவும் ஒரு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் அந்த நீங்க தரக்கூடிய அந்த சின்ன பொருளாதாரம் என்பது இன்ஷா அல்லாஹ் அமையும். சரி, இப்ப நீங்க இந்த நுழைவு தொகை கட்டணத்தை நீங்க செலுத்தி விட்டு நம்ம மதரசாவுக்குள்ள நீங்க இணைஞ்ச பின்னாடி உங்களை மதரசாவினுடைய அதிகாரப்பூர்வமான தளம் உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி பாடம் கொடுக்கும் கேட்கும் தளம் அப்படின்னு சொல்லி ஒரு தளம் இருக்கும். அந்த தளத்துல இன்ஷா அல்லாஹ் உங்களை நாம இணைப்போம். இந்த தளத்துல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா,
எந்த ஒரு மெசேஜையும் நீங்க இதுல பகிரவே மாட்டீங்க. அந்த தளத்துக்குள்ள யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, யாரையாவது நம்ம ஒரு நட்பு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு யாருடைய சிந்தனைக்கும் தோணக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அந்த தளத்துல நீங்க பயணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த தளத்துல ஆண்களும் பெண்களும் கலந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கு. இப்ப பெண்களுக்கு தனி ஒரு தளம், ஆண்களுக்கு ஒரு தனி ஒரு தளம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம ஏற்படுத்தல. ஒரே தளத்துல ஆண்களும் பயணிப்பாங்க, பெண்களும் பயணிப்பாங்க. அப்ப அந்த தளத்துக்குள்ள யார் இருக்கா, எவர் இருக்கா, என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த தவறிய சிந்தனைக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. சரியா? இந்த தளத்துல எந்த ஒரு பொது செய்தியும் வரக்கூடாது. பொது செய்தின்னு இல்ல, நீங்க எந்த ஒரு செய்தியுமே அதுல போடக்கூடாது, நாம சொல்ற செய்தியை தவிர. காலையில தினசரி 9 to 9:30 மணிக்குள்ள நீங்க அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். தளத்துல என்ன கொடுப்பீங்க? அட்டண்டன்ஸ் கொடுப்பீங்க. எப்படி அட்டண்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர். ஹாலிர் அப்படின்னா நான் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம், அல்லது நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்ப நீங்க இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் அப்படிங்கிறத எழுதிதான் போடணும். எப்படிதான் போடணும்? எழுதிதான் போடணும். அது ஒரு சில வயதானவர்களுக்கு மட்டும் நாம அனுமதி கொடுக்கிறோம். வாய்ஸ் நோட் மூலமா நீங்க போடலாம். என்னன்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் அப்படின்னு சொல்லி நீங்க பேசி அனுப்பலாம். ஒரு சில வயதானவங்க, எழுதுறதுக்கு வராதவங்க மட்டும் அதை செய்து கொள்ளலாம். இப்ப இந்த 9 to 9:30 நீங்க உங்களுடைய அட்டண்டன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு அட்டண்டன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அப்ப யாரெல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கீங்களோ இவங்கெல்லாம் மதரசாவை இன்னைக்கு வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு மதரசாவுடைய பாடத்தை பார்க்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல முதல்ல உங்களை ஒரு நோட்ல நாம எழுதிடுவோம். மதரசா வருகை தந்தவர்கள் சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு நம்பர் இங்க வச்சிருப்போம். அந்த நம்பரின் பிரகாரம் இன்னார் 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 இன்னைக்கு ஹாலிர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இங்க நான் அட்டண்டன்ஸை லைவ்ல ஒரு அட்டண்டன்ஸ் நம்ம எடுத்து வைப்போம். சரியா? இதற்கு பின்னாடி என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, 3 கட்டமாக பாடங்கள் என்பது அமைக்கப்படும், 4 கட்டமாக பாடங்கள் என்பது அனுப்பப்படும். முதல் கட்ட பாடமாக என்ன அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் அடிப்படை வகுப்பு அப்படின்னு சொல்லி முதல் கட்ட அந்த இதை நாம அனுப்புவோம். நீங்க இப்போ 9 மணி 9:30 நீங்க அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 10 மணிக்குள்ள உங்களுக்கான பாடம் அந்த யூடியூப் லிங்க் என்ன செஞ்சிடும், தளத்துல வந்து விழுந்துரும். எல்லாமே நம்ம யூடியூப்ல நடத்தி வச்சிருக்கிற பாடங்கள் தான். அந்த பாடத்தினுடைய லிங்கை நாம கொடுப்போம். முதல் கட்டமாக அடிப்படை குர்ஆன் வகுப்புக்கான பாடம் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம கொடுப்போம். இப்ப குர்ஆன் அடிப்படை வகுப்புன்னு சொல்லி தான் நீங்க என்கிட்ட அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த லிங்கை ஓபன் பண்ணி கிதாபினுடைய பிடிஎஃப்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அப்ப அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது இன்னொரு மொபைல்ல வச்சுக்கிட்டு நீங்க பார்த்தாலும் சரி, அப்ப இந்த பிடிஎஃப் பார்த்துக்கிட்டு இந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணிட்டு உட்காந்துருவீங்க. லிங்கை ஓபன் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும், உட்காந்துருவீங்க. உட்காந்து இந்த பாடத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது முதல் கட்டமா குர்ஆன் அடிப்படை வகுப்புக்கு அனுப்பப்படும். 2வது கட்டமா என்ன அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் சரளமாக ஓதும் வகுப்பு மற்றும் குர்ஆன் மனன வகுப்பு. இதற்கான பாடம் என்பது 2வது கட்டமாக அனுப்பப்படும். இப்ப இது 2வது கட்டமா அனுப்பப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் மனன வகுப்புன்னு சொல்லி என்கிட்ட அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க குர்ஆன் மனன வகுப்புக்குன்னு அட்மிஷன் போட்ட நீங்க அந்த பாடத்தினுடைய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பாடத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சரியா? 3வது கட்டமா முதல் சும்ராவிற்கான பாடம் என்பது அனுப்பப்படும். முதல் சும்ராக்கு இந்த கிழமை இந்த பாடம் அப்படி நாம வச்சிருப்போம் இல்லையா? அப்ப அந்த கிழமையினுடைய பாடத்தை அன்னைக்கு நாம அனுப்புவோம். அந்த கிழமையினுடைய பாடத்தை அன்றைய தினத்துல உங்களுக்கு என்ன செய்யப்படும், அனுப்பப்படும். அப்ப 1வது சும்ரா இந்த வருஷம் புதுசா சேர்ந்தவங்க அந்த உங்களுடைய பாடத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்து 3வது கட்டமாக 4வது கட்டமாக, ஏன்னா இது வரைக்கும் 3 கட்டம் தான் இருந்தது, அதனாலதான் 3வது கட்டம்னு வருது. 4வது கட்டமாக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, 2வது சும்ரா வகுப்புக்கான பாடத்தினுடைய லிங்க் அந்த யூடியூப் அந்த தளத்துல நம்ம மதரசாவில் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அனுப்பப்படும். இதெல்லாம் நான் எழுதி அனுப்ப, முதல் கட்டம் பாடம், 2வது கட்டம் பாடம், 3ஆம் கட்டம் பாடம், 4ஆம் கட்டம் பாடம், யாருக்குரிய பாடங்கள் அப்படின்னு சொல்லியும் எழுதி நாம போட்டுருவோம். இப்ப நீங்க அட்மிஷன் போடும் போது என்னென்ன சொல்லி நீங்க அட்மிஷன் போட்டீங்களோ அந்தந்த நபர்கள் அந்தந்த பாடத்தை என்ன செய்வீங்க, நீங்க உங்க லிங்கை ஓபன் பண்ணி அந்த பாடத்துக்குள்ள போவீங்க, பாடத்தை பார்ப்பீங்க. நீங்க பாடத்தை பார்க்கறதுக்குன்னு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்கி கம்பல்சரி உட்காரங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இங்க இல்ல. லிங்க காலையில 9 to 10 மணிக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 9 to
10 மணிக்குள்ள நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு லிங்கை நான் கொடுத்துடுறேன். இந்த லிங்கை நீங்க மறுநாள் காலையில 9 மணிக்குள்ள நீங்க எப்படியாவது பார்த்து முடிச்சு உங்க பாடத்தை நீங்க ஒப்பிச்சிடணும். காலையில 9 மணிக்கு நான் கொடுக்குறேன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப பாடத்தை நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன், பாடத்தை நடத்தி உங்களுக்கு நான் தந்துட்டேன். இப்ப நான் நடத்தி தந்த பாடத்தை நீங்க உட்காந்து பாடம் பார்க்கணும். எப்ப வேணா பார்க்கலாம், உங்களுக்கு என்ன நேரம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் எவ்வளவு கிடைக்குதோ, ஒரு 10 நிமிஷம் முதல்ல பாக்குறீங்க, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாக்குறீங்க, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் பாக்குறீங்க, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. அப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஆனா மறுநாள் காலையில 9 மணிக்கு நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாதிர் அப்படின்னு சொல்லி அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு ஆசிரியரை நாம நியமிப்போம், அந்த ஆசிரியர்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடணும், பாடத்தை ஒப்பிச்சு சொல்லிடணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாடம் சொல்றதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்களே தேர்வு செஞ்சு சொல்லிடுவீங்க உங்க உஸ்தாட்ட. உஸ்தாத் நான் காலையில எனக்கு ஒரு 11 மணி ஓகே, நான் 11 மணிக்கு பாடம் சொல்றேன் அப்படின்னா அந்த 11 மணிக்கு டெய்லி ரெகுலரா ரொட்டீனா 11 மணிக்கு உங்க பாடத்தை நீங்க ஒப்பிச்சிடணும். ஒப்பிச்சுட்டு பாடத்தை ஒப்பிச்சு முடிச்சதோட திரும்ப நீங்க தளத்துக்குள்ள மதரசாக்குள்ள வருவீங்க. மதரசாக்குள்ள என்ன செய்வீங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது அல்ஹம்துலில்லா பாடம் கொடுத்துட்டேன், அல்ஹம்துலில்லா நீங்க பாடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவீங்க, எழுதி போட்டுருவீங்க. அது நீங்க ஆங்கிலத்துல எழுதலாம் அல்லது தமிழ்ல எழுதலாம் அல்லது வயதானவங்க வாய்ஸ் நோட் மூலமா செஞ்சிடலாம், போட்டு விட்டுறலாம். நான் என்ன செஞ்சேன், பாடம் கொடுத்துட்டேன் நீங்க போட்டதுக்கு பின்னாடி அதையும் நாங்க நோட் பண்ணிடுவோம். இன்னைக்கு யார் பாடம் கொடுத்துருக்கா, எவங்க பாடம் கொடுத்துருக்காங்க, யார் பாடம் கொடுக்கல அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிடுவோம். இப்படி நோட் பண்ணதை எல்லாத்தையும் மாசத்துக்கு ஒரு தடவை யாருக்கு அதிக லீவ் எடுத்திருக்கா, யார் அதிகமா மதரசாவுக்கு வந்திருக்கிறா, யார் நிறைய பாடம் கொடுத்திருக்கா, யார் மதரசா காலையில அட்டண்டன்ஸ் போட்டுட்டு யார் பாடம் கொடுக்கல அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே ஒரு 10 நிமிஷத்துல ஒரு காணொலியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப அதுல உங்களுக்கான நம்ம என்ன நிலைமையில மதரசால இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்ப வாரத்துல 6 நாள் என்பது வகுப்பு நடக்கும். வாரத்துல 6 நாள் என்பது வகுப்பு நடக்கும். வாரத்துல ஒரே ஒரு நாள் லீவு. வாரத்துல ஒரே ஒரு நாள் லீவு. இப்ப ஏன்ட்ட பாடம் கொடுக்கக்கூடிய மாணவியர்களுக்கு எல்லாருக்குமே வியாழக்கிழமை லீவு. சில உஸ்தாத்மார்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுல இருப்பாங்க. ஆனா பாடம் நான் வியாழக்கிழமை எந்த பாடமும் தளத்துல வராது. வியாழக்கிழமை என்ன செய்யாது, எந்த பாடமுமே தளத்துல வராது. பாடமும் நாம அனுப்பக்கூடிய பாடத்துல எந்த பாடமும் வியாழக்கிழமை வராது. ஆனா சில உஸ்தாத்மார்கள் வியாழக்கிழமை பாடத்தை கேட்பாங்க. நான் வியாழக்கிழமை பாடம் கேட்கவும் என்ன செய்ய மாட்டேன். அப்ப இந்த அமைப்புல உங்களுக்கு மதரசா அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வருடத்தினுடைய இறுதியில ஒரு சின்ன பரீட்சை நடக்கும். இது வருடத்தினுடைய இறுதியிலங்கிறத விட பரீட்சை எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பரீட்சையை ஒரு 3 கட்டமாக நாம வைப்போம். இப்ப ஹஜ்ஜி பெருநா வருது, இப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஹஜ்ஜி பெருநா ஒரு 2.5 மாச காலங்கள்ல நீங்க படிக்கிறீங்க. இந்த 2.5 மாச காலங்கள்ல நீங்க படிச்சதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்னு வைப்போம். ஆன்லைன்லயே தான் அதுவும் நடக்கும். அதுல உங்களுக்கான ஆசிரியர் அந்த சமயத்துல இந்த பரீட்சையை நீங்க எப்படி எழுதுவீங்க, என்ன செய்வீங்க, ஏது செய்வீங்க அப்படிங்கிறத அந்த சமயத்துல அதற்கான இன்ட்ரோடக்ஷனும் அதற்கான ஒரு தெளிவையும் உங்களுக்கு நாம கொடுப்போம். இப்ப இந்த பரீட்சை ஹஜ்ஜி பெருநாக்கு அப்புறம் ஒரு பரீட்சை நடத்துவோம். அடுத்து ஒரு 4 மாசம் கழிஞ்சு அடுத்து ஒரு பரீட்சை, அடுத்து ஒரு ரமலானுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை வச்சு மதரசாவை நாம லீவு விடுவோம். இதுல என்னன்னு சொன்னா வருஷ இறுதியில யார் இந்த ஜும்ரா முடிச்சவங்க, 1வது ஜும்ரா முடிச்சவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குவோம், 2வது ஜும்ரா முடிச்சவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நாம கொடுப்போம். குர்ஆன் மனன வகுப்புல ஓரளவுக்கு ஒரு 10 ஜூஸ் 15 ஜூஸ் முடிச்சவங்களுக்கு நம்ம அகாடமியின் மூலமாக நீங்க இவ்வளவு ஜூஸ் முடிச்சிருக்கீங்க, இதுக்கு அடுத்து உள்ள ஜூஸுக்குள்ள நீங்க வேற எங்கேயா சேர்ந்து கூட நீங்க முடிக்கலாம், தொடர்ந்து இதுல தொடர முடியல அல்லது வேற எங்கேயும் நான் போய் படிக்கணும்னு விரும்புறேன், ஏதோ ஒரு சூழல்ல நீங்க இந்த தளத்தை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா ஓகே, நீங்க இங்க இருந்து வேற இடத்துல போய் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழும் ஒரு சர்டிபிகேட்டும் நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். சென்ற ஆண்டு அதற்கான எல்லா முயற்சியும் பண்ணோம். ஆனா அதை கொடுக்க முடியாம போயிருச்சு. நான் இடையிலேயே மலேசியா வரக்கூடிய ஒரு நிலை வந்ததுனால அதை சரியான முறையில கொடுக்க முடியல. அப்ப இந்த ஆண்டு அதையும் சேர்த்து என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாம கொடுக்கறதுக்கான முயற்சி செய்வோம். இதுல இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய தொகையை 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய தொகையை நீங்க என்ன செஞ்சிடறது, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நீங்களாகவே, நாம தளத்துல பொதுவாக ஒரு செய்தியை போடுவோம், அதை நீங்களாகவே என்ன செஞ்சிடறது, அந்த தொகையை நம்மளுடைய மதரசா அக்கௌண்ட்டுக்கு நீங்க போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட்டை என்னுடைய நம்பருக்கு தான், இப்ப என்கிட்ட தான் நீங்க அட்மிஷன் போடுவீங்க, நான் தான் பாடம் நடத்துறது, நான் தான் பாடம் அனுப்புறது, எல்லாமே நான் தான். ஒரு பாடம் கேட்கறதுக்கு மட்டும்தான் வேற ஒரு உஸ்தாத் நாம என்ன செய்வோம், அமைப்போம். இப்ப அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் நீங்க எனக்கு போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாடம் கேட்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கான அந்த சம்பள போக்குவரத்துகளை நான் என்ன செய்வேன், சரியான முறையில கொடுத்துருவேன். இதுல பெண் ஆலிமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் பெண் ஆலிமா இல்ல. ஒரு ஆலிமா இருக்கிறாங்க,
யாராவது 1-2 பேருக்கு தான் அவங்களுடைய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம கொடுப்போம். அதனால என்ன செய்யுங்க, புதிதாக இணைய விரும்பக்கூடியவங்க தாராளமா இணைஞ்சுக்கங்க. மதரசா சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்களோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டோ இருந்ததுன்னு சொன்னா பல இடங்கள்ல என்னுடைய நம்பரை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இப்ப நான் வந்து மலேசியால இருக்கிறனால நீங்க இந்தியா நம்பரை நார்மல் கால் உங்களால கூப்பிட முடியாது. வாட்ஸ்அப் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதே நேரத்திலையும் ஒரு சின்ன செய்தியும் சொல்லிடுறேன். நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். ஆனா அது கொஞ்சம் தாமதமாகலாம். தாமதம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் தாமதம் இல்லை, ஒரு சில நேரங்களில் ஒரு நாள் கூட தாமதமாக என்ன செய்யலாம், உங்களுக்கு செய்திகள் கிடைக்கலாம். ஏன்னா அந்த அந்த எண்ணை வந்து நான் அதிகமாக மதரசாக்காண்டி மட்டுமே பயன்படுத்துறதுனால மதரசா லீவு நேரங்கள்ல யாராவது தொடர்பு கொண்டீங்கன்னா அதை கண்டிப்பா என்னால பார்க்க முடியாம ஆயிரும். அப்ப இந்த ஒரு அமைப்புல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமிங்கிறது ரொம்ப சிறப்பான முறையில இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, இப்ப நான் பாடத்தை வந்து எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டேன். இப்ப பாடத்தை ஒப்பிக்கிறதுக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு 40 பேர் நீங்க இருக்கிறீங்க, இப்ப நம்ம தளத்துல ஒரு 48 பேர் பயணிக்கிறீங்க இது வரைக்கும். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நாம எப்படி பாடம் கேட்டிருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புதுசா உள்ளவங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசிரியரை நாம நியமிச்சிருவோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆசிரியர், அவர் வந்து அந்த மாணவருக்கு மட்டும் பாடம் கேட்பார். சரிங்களா? கூட்டு கல்வி முறையில யாருக்கும் பாடம் கேட்கறது இல்லை. ஜூமுக்கு வாங்க, வீடியோ கால் வாங்க, இவ்வளவு நேரம் உட்காருங்க, அவ்வளவு நேரம் உட்காருங்க அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கான ஆசிரியர், நீங்க ஒரு டயத்தை இந்த டயத்துல நான் பாடம் கொடுக்குற உஸ்தாத் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த டயத்துக்கு நீங்களே உங்க ஆசிரியருக்கு அடிச்சிடணும். மொபைல் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே நார்மல் கால், ஜென்ரல் கால், வாட்ஸ்அப் கால் கூட கிடையாது. வீடியோ கால் நாட் அலௌடு. வீடியோ கால் அறவே என்ன கிடையவே கிடையாது. யாருக்குமே வீடியோ கால் கிடையாது. 1-2 சின்ன பிள்ளைங்க, மக்தபு பிள்ளைங்க, அந்த ஒரு வகுப்பையும் நான் சொல்ல மறந்துட்டேன். சிறுவர்களுக்கான மக்தபு மதரசாவும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம ஆன்லைன்ல நடத்துறோம். அந்த மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வீடியோ கால் மூலமாக நம்ம நடத்துறது வழமையில உள்ளது. சரி, அப்ப நீங்க ஒரு 11 மணி சொல்லிருக்கீங்கன்னா அந்த 11 மணிக்கு நீங்க அடிக்கணும். அல்லதுன்னு சொன்னா உங்க ஆசிரியர் உங்களுக்கு அடிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு பாடம் நீங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே லீவ் சொல்லிடலாம். அல்லது அன்னைக்கு காலையிலேயே நான் நீங்க பாடம் பாக்குறேன், ஆனா பாடம் கொடுக்க முடியல, நாளைக்கு பாடம் சேர்த்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற தகவலை நீங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு நார்மல் கால் பண்ணி ஆசிரியர் ஒன்னே ஒண்ணுதான் உங்கள்கிட்ட கேட்பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம், நம்ம பாடம் பார்த்தீங்களா? பாடம் பார்த்துட்டோம் சார். சரி, பாடம் சொல்லுங்க. இப்ப நீங்க பாடம் சொல்வீங்க. குரான் மனன வகுப்புல கேட்கறவங்க குரான் மனன வகுப்பை கேட்பாங்க. உங்களுக்கு இடத்துல தப்பு வரும்போது இல்லம்மா இந்த இடத்துல மாத்தி ஓதுறீங்க, மாத்தி ஓதுங்க அப்படின்பாங்க. அடுத்து இந்த இடத்துல தப்பு இருக்கு, இந்த இடத்துல இப்படி ஓதுங்க அப்படின்பாங்க. குரான் அடிப்படையில வகுப்புல உள்ளவங்களுக்கு அந்த பாடங்களை விளக்கி சொல்லி கொடுப்பாங்க. பாடம் ரிலேட்டடா உங்கள்ட்ட உஸ்தாது பேசுவாங்களே தவிர்த்து அதிகபட்சமாக வேற எந்த ஒரு விஷயத்தையும் உஸ்தாது உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நீங்களும் உஸ்தாதிட்ட பேசக்கூடாது. உஸ்தாதும் உங்கள்கிட்ட எதையும் பேச மாட்டாங்க. நீங்களும் என்ன செய்யக்கூடாது, உஸ்தாதிட்ட உஸ்தாத் என் குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, உஸ்தாத் இப்படி இருக்கு, லீவு வேணும்னா உஸ்தாத் எனக்கு இன்னைக்கு லீவ், அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். இல்ல என் குடும்பத்துல வந்து இப்படி ஒரு செய்தி, நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன், எங்க கணவர் இப்படி இருந்ததுனால, என்னுடைய மனைவி இப்படி இருந்ததுனால எனக்கு இப்படி, அப்படியான எந்த ஒரு காரணத்தையும் உங்களுடைய பர்சனல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பகிரணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இது சென்ற ஆண்டே நம்ம அழுத்தமா சொன்னதுதான். அதே நேரத்துல பாடத்தினுடைய டயத்துல மட்டும்தான் நீங்க கால் பண்ணணும். உங்களுக்கு பாடம் இந்த டயத்துல நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு டயம் நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு டயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க பாருங்க, அந்த டயத்துக்கு மட்டும்தான் உஸ்தாதுக்கு நீங்க கால் அடிக்கணும், போன் அடிக்கணுமே தவிர்த்து மற்ற நேரங்கள்ல எல்லாத்திலையும் நீங்க வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் முடிந்த அளவிற்கு எழுத்து வடிவில் உங்களுடைய தகவல்களை நீங்க சொன்னா போதும். லீவே சொல்றீங்கனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத் இன்னைக்கு என்னால வர முடியல அப்படின்னு நீங்க எழுதி சொல்லலாம், அல்லது ஒரு வாய்ஸ் நோட் போட்டு நீங்க சொல்லலாம். மற்றபடி நீங்க உஸ்தாதுக்கு போன் அடிக்கக்கூடாது. உஸ்தாது உங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்காக அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, போனை அடிக்கவோ எடுக்கவோ மாட்டாங்க. வீடியோ கால் தப்பி தவறி கூட நீங்க பண்ணிடக்கூடாது. உஸ்தாது உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. குறிப்பா நம்ம தளத்துல எந்த ஒரு செய்திகளையும் நீங்க பகிரவே கூடாது, எந்த ஒரு செய்திகளையும் நீங்க பரிமாற்றம் செய்யவே கூடாது. வேற மதரசா சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலோ, அல்லது மார்க்க சம்பந்தமான என்ன சந்தேகங்கள் இருந்தாலோ, அல்லது உங்க குடும்ப விஷயங்கள் சார்ந்த என்ன சந்தேகங்கள் இருந்தாலோ, மற்ற எதுவாக நீங்க ஒரு விஷயத்த பேசணும் சொல்லணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை தாராளமா என்னிடத்துல நீங்க சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் முழு நேரம் இதுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அதனால எனக்கு ஓகே. அதே நேரத்துல மதரசாவை எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அது என்னுடைய பேர்ல
ஒரு பெரிய தளமா இயங்குறதுனால அதுல நாம கொடுக்கக்கூடிய கவனமாக அது இருக்கும். இப்ப மற்ற உஸ்தாமார்கள் இமாமத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, பாடம் நடத்தக்கூடிய முதர்ரிஸா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படியான சூழல்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால மற்ற உஸ்தாத்மார்கள்ட்ட நீங்க எந்த ஒரு அதிகபட்சமான விஷயத்தையும் நீங்க பேசவோ சொல்லவோ கேட்கவோ கூடாது அப்படிங்கிறது நம்ம மதரசாவினுடைய சட்ட விதிமுறைகள்ல ஒன்றாக இருக்கிறது. வாரத்துல ஒரு நாள் என்பது விடுமுறையாக அமைக்கப்படும். ரமலானில் கூட நமக்கு வகுப்பு தொடர்ந்து நடத்துவோம். யார் அந்த ரமலான் வகுப்புலாம் இணைஞ்சு பயிலணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து பயின்று கொண்டே இருப்பாங்க. ரமலானுடைய இறுதி 10 நாட்கள்ல தான் நாம விடுமுறையை இந்த வருஷம் நாம விட்டுருந்தோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் என்பது இருக்கிறது. அப்ப ஜும்ரா பாடங்கள்ல இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களுடைய நோட்டுக்கு நீங்க எல்லாத்தையும் நோட்டு வாங்கிடணும். நோட்டு வாங்கி பாடத்தை எழுதி அதை போட்டோவை எடுத்து தளத்துல போடக்கூடாது. எந்த உஸ்தாதுக்கு நீங்க பாடம் கொடுக்குறீங்களோ அந்த உஸ்தாதுக்கு அனுப்பணும். எனக்கும் அனுப்பிடக்கூடாது. பாடத்தை நான் தான் நடத்துறேன், என்கிட்ட தான் நீங்க உங்களுக்கு தான் அட்மிஷன் போட்டேன், உங்கள்கிட்ட தான் கேட்கறேன், உங்கள்கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லி அது என்கிட்ட வரக்கூடாது. பாடம் எந்தெந்த உஸ்தாதுக்கு நீங்க பாடம் கொடுக்குறீங்களோ அந்த உஸ்தாதுக்கு நீங்க பாடத்தை எழுதி ஒரு போட்டோ எடுத்து, உஸ்தாது நான் பாடத்தை எழுதிட்டேன், பாடத்தை ஒப்பிச்சிட்டேன். ஏன்னா சில பாடம் ஒப்பிக்க இல்லாத பாடங்கள் இருக்கும், எழுதுற பாடமா மட்டுமே இருக்கும். அப்ப பாடங்களை கம்பல்சரி எழுதணும். எல்லாருமே ஒரு 8 நோட்டு 9 நோட்டு வாங்கிடணும். உங்களுக்கான கிதாபுகள் எல்லாமே தளத்துல நாம PDF அனுப்பிடுவோம். அப்படி PDF நாம அனுப்புனதை எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வைப்பீங்க. நீங்க என்ன செய்வீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பாடத்தை நீங்க படிக்க எழுத மனப்பாடம் பண்ண எல்லாத்தையும் நீங்க சரிவர இதை செய்து வரணும், செஞ்சு வரணும். குறிப்பா இதுல என்னன்னு சொன்னா, வந்து தொடங்கணும் இருந்தோம் இப்போ இடையில வேண்டான்னு போயிட்டுன்னு போயிடக்கூடாது. தண்ணி குடிச்சிடறேன். இது வலது கை தான், உங்களுக்கு ஓரளவு கேமரால பாக்குறதுக்கு இடது கை மாதிரி தெரியலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய நபர்கள் நிறைய மாணவ மாணவியர்கள் வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வரீங்க. அதே ஆர்வத்தோட நீங்க தொடர்ந்து பயணிச்சா அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம், சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம், அது வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனா என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னா, காலப்போக்குல உஸ்தாத் 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 எனக்கு அந்த சூழல் இருக்கு, உஸ்தாத் எனக்கு இந்த சூழல் இருக்கு, உஸ்தாத் நான் அப்படி ஆயிட்டேன், உஸ்தாத் நான் இப்படி ஆயிட்டேன், உஸ்தாத் என்னால முடியல உஸ்தாத் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. நீங்க விட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க, நடத்துற பாடங்களை பாக்குறீங்க, திரும்ப உங்களுக்கு ஆர்வம் வருது, திரும்ப என்ன செய்றீங்க, உள்ள வரீங்க, திரும்ப இன்வால்வ் ஆகுறீங்க. இல்லை உஸ்தாத் நான் திரும்ப படிக்கிறேன், திரும்ப நான் கேட்கறேன், பாடம் கொடுக்குறேன், பாடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வரீங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு போறீங்க. அது வேண்டாம். அப்ப இதுக்கு முன்னாடி கூட இப்ப இந்த ஆண்டு கூட நிறைய மாணவியர்கள் என்னால வகுப்பு விட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து நான் பல வேளைகள்ல இருந்து பாடம் கேட்க முடியல, தொடர்ந்து லீவு, இன்னைக்கு லீவு நாளைக்கு லீவுன்னு என்னுடைய லீவு அதிகமாக சில தாய்மார்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் ரொம்ப உரிமையோட, என்ன உஸ்தாத் நீங்க ஒரே லீவு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பாடமே ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னு கோவப்பட்ட தாய்மார்கள்லாம் கூட இருந்தாங்க. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, அப்படி இடைநிறுத்தம் செஞ்சவங்க இப்ப புதுசா நீங்க திரும்ப வரணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக வாங்க, தாராளமாக வகுப்புல இணைஞ்சுக்கங்க. உங்களை வகுப்புல நாம இணைச்சுக்கிறோம், நீங்க தாராளமாக திரும்ப படிக்க தொடங்குங்க. ஆனா இடையில போகணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்க கல்வியை பொறுத்த மட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரீதுல்லாஹ கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ அந்த மனிதனை மார்க்க கல்வியில் சிறந்தவனாக அல்லாஹ்தாலா ஆக்கிடுவான். அப்ப இது அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தரக்கூடியது. அப்ப அல்லாஹ் தரக்கூடிய ஒண்ணு நாம என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்குது. இருந்த போதிலும் அல்லாஹ் நமக்கு நலவை நாடிட்டான்னு சொன்னா அந்த நலவை பற்று பிடிச்சு அதுல இருந்து வெளியே போகாம இருக்கிறதுக்கான முயற்சியை தான் நாம எடுக்கணுமே தவிர, எடுத்தோம் கொஞ்ச நாள் படிச்சோம் வெளியே போனோம்னு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் வகுப்புகள் என்பது தொடங்கப்படுகிறது. நிறைய நபர்கள் இன்னைக்கு ஆன்லைன்ல வாராங்க, பாடம் நடத்துறாங்க, பாடத்தை நீங்க கொடுக்குறீங்க. ஆனாலும் கூட உங்களுடைய முழுமையான பாதுகாவலையும் நீங்க என்ன செய்து கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். சரிங்களா? முடிந்த அளவிற்கு அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வீடியோ கால் மூலமாக நடத்தப்படுகின்ற வகுப்புகளை ஆசிரியர்களும் சரி, அந்த வகுப்புல இணைஞ்சு பயிலக்கூடிய மாணவியர்களும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அதுல நாம செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஸ்கேம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு, வீடியோக்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஸ்கேம் அந்த அளவுக்கு இருக்கு. கவனமாக இருங்க. எந்த வகுப்புலனாலும் இணைங்க.
தாராளமாக நீங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு நியாமத்து. ஒரு காலங்கள்ல போய் மதரசால போய் உட்காந்து மண்டிட்டு படிச்சு வீட்டை விட்டு பிரிஞ்சு அப்படியெல்லாம் போய் ஓதன காலங்கள் போய் இன்னைக்கு உங்க ஹேண்ட்போன்லயே உங்களுடைய செல்போன்லயே உங்களுக்கு விருப்பமான நேரத்துல நீங்க படிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த இதை நாம சரியான முறையில பயன்படுத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்வானாக. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களை கேட்டு மதரசால இணைய நீங்க தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இந்த முயற்சியில் அல்லாஹ் முழுமையான வெற்றியை எனக்கும் உங்களுக்கும் நமது வகுப்பிலே இதுவரையிலும் இணைந்து பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.